عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மனிதருக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சென்ற வெள்ளிக்கிழமை அன்று ஜூலை மாதத்தினுடைய 24ஆம் தேதி, ஜூலை 24 என்பது சுய பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் சுய பாதுகாப்பு தினமாக அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே சென்ற ஜும்மாவிலே பாதுகாப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது, அந்த பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய 10 வழிகளிலே உங்களுக்கு 4 செய்திகள் நான் சொன்னேன். சில நண்பர்கள் அந்த விஷயங்களை முழுமையாக கேட்டதற்கு இணங்க மீண்டும் ஒரு ஜும்மாவிலே அதை பேச வேண்டாம் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு நான் மொத்தமாகவே 12 வழிகளை நான் சொல்கின்றேன். 4 விஷயங்கள் சில வாரத்திலே சொல்லப்பட்டாலும் கூட மீது 8 விஷயங்களை சேர்த்து சுருக்கமாக 12 செய்திகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏனெனில் இதை நமது குரூப்பின் மூலமாக அறிந்து கொள்வார்கள், யூடியூப் மூலமாக அறிந்து கொள்வார்கள் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு 12 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நாம் கடைபிடிக்க நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவதாக, யார் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வருகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய முதல் காரியம் ஃபஜ்ருடைய தொழுகையாக இருக்கிறது. யார் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவருக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், அவருக்கு எதிராக நான் செயல்படுவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ முதல் விஷயம் என்னன்னா ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுதல். சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன், நேரம் ஆயிரும். ரெண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சரிங்க காலை மாலை ஆயத்துல் குர்சி ஒரு தடவை ஓதுவது. காலை மாலை அப்படின்னு கேட்டா, காலையில ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு தடவை ஆயத்துல் குர்சி ஓதுவது, மாலை என்று சொன்னால் மகரிபுக்கு பிறகு ஒரு தடவை ஆயத்துல் குர்சி ஓதுவது என்பது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதணும் அப்படின்னு கேட்டா, பெருமானார் சொல்றாங்க, அவர் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மௌத்தை தவிர தடையில்லை என்பதாக சொன்னாங்க. அப்போ சொர்க்கவாதின்னு சொல்லுவாங்க. அப்ப பொதுவாகவே நம்ம 5 தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதக்கூடிய வளமையை உண்டாக்கிட்டோம்னா நம்ம 2 சிறப்பும் கிடைச்சிடும். ஆனா என்ன, பாதுகாப்புக்குன்னு உள்ளது ஆயத்துல் குர்சி என்பது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு யார் ஒரு தடவை ஓதுகிறாரோ அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறார். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகும் 3 தடவை என்ன ஓதணும் அப்படின்னா, பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவ ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எனக்கு எந்த வகையான தீங்கு விளைக்காது என்பதான் எனக்கு அர்த்தம். இதில் ஓதிட்டோம் அப்படின்னா வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆபத்துகளை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார். நான் ஃபஜ்ர் துறையில ஓதுவேன், ஃபஜ்ர் துஆல இப்போது ஓதுவேன். பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவ ஸமீஉல் அலீம். இது 3 தடவை ஓதணும். காலை ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவை ஓதணும், மகரிபுக்கு பிறகு 3 தடவை ஓதணும். இதை ஓதிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும், காலையில ஓதிட்டோம்னா மாலை வரைக்கும், மாலையில ஓதிட்டா காலை வரைக்கும் பாதுகாப்பு என்பதாக பெருமானார் சொன்னாங்க. இது 3வது செய்தி. 4வது விஷயம் என்ன செய்யறது, வீட்டை விட்டு போகிற நேரத்துல அந்த துஆ வருது. நான் ஜும்மால சொன்னேன், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை யார் ஓதுகிறார்களோ ஒரு வானவர் கூறுகிறார், குஃபீத வ உகீத வ ஹுதீத வ தனஹா அன்ஹு ஷைத்தான். நீ சொல்லக்கூடிய காரியம் உனக்கு வெற்றியாக நன்மையாக அமையட்டும்,
அதே மாதிரி நீ போகிற நேரத்தில் உக்கீத்தாய் என்று சொன்னால் நீ காப்பாற்றப்பட்டு விட்டாய், பாதுகாக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லி அவருக்காக வானவர் வாழ்த்துறை வழங்குவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது உங்களுக்கு என்ன செய்ய சொல்லப்படுகின்ற 4வது செய்தி. 5வது செய்தி என்னன்னா, நான் உங்களுக்கு ஜும்மால சொன்னேன், ஃபஜ்ருடைய தொழுகையார் தொழுதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்தி என்பதை 3 தடவை ஓதுகிறாரோ, தினந்தோறும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்தி என்பதை 3 தடவை ஓதிவிட்டால் அல்லாஹ் தஆலா 3 வகையான கொடிய நோயை விட்டு பாதுகாக்கின்றான். ஒன்று, கண்பார்வை பறிபோவதை விட்டும், கடைசி காலத்தில் வாதம் ஏற்படுவதை விட்டும், குஷ்டரோகம் ஏற்படுவதை பாதுகாக்கிறவா பெருமானா சொல்றாங்க. என்னங்க கபீர் சாகர் சாஹிபுக்கு பெருமான் அதை கற்றுக் கொடுத்தது ஜும்மால பயனை சொல்லிட்டு உங்களுக்கு. அப்ப என்ன செய்ய 5வது என்ன செய்ய அப்படின்னா, ஃபஜ்ருடைய தொழுகை நம்ம தொழுதுட்டோம்னா சுப்ஹானல்லாஹ் அலீம் வபிஹம்திங்கிறத 3 தடவை போதும். 6வது காரியத்தை சொல்றாங்க, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் முஅவ்விதத்தைன். சூரத்துல் இஹ்லாஸ்ங்கிறது குல் ஹுவல்லாஹு அஹத், முஅவ்விதத்தைன்ங்கிறது பாதுகாப்பை பெற்று தரக்கூடியது என்பதாக அதுக்கு பேர். இதுக்கு குலூர் பின் ஃபலக், குலூர் பின் நாஸ். இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஓதுவாங்க அப்படின்னா, கிதாபுல வருது, பெருமானார் அவங்க என்ன செய்யறாங்க, இதை 4 கட்டமாக ஓதுவார்களாம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்க, 3 தடவை ஓதுவாங்க. மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு 3 தடவை ஓதுவாங்க. இது இந்த 3 சூறாவை சேர்த்து ஓதணும். இது இஹ்லாஸ் ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். மற்ற குலூர் பின் ஃபலக், குலூர் பின் நாஸ் ஓதுகிற நேரத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 3 சூறாவையும் சேர்த்து ஃபஜ்ருக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் 3 தடவை ஓதுவாங்க. மற்ற 3 தொழுகையிலையுமே 1 தடவை ஓதுவாங்களாம். பெருமானார் இப்படி ஓதக்கூடிய வளமையுடையவங்களாக இருந்தாங்க. ஒண்ணு. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானாரவங்க ஒரு ஊர்ல போய் இறங்குறாங்கன்னா இந்த சூறாவை என்ன செய்வாங்க, 3 தடவை ஓதுவாங்களாம். இந்த சூறா 3 தடவை ஓதிட்டாங்கன்னா அந்த ஊருடைய ஆபத்தை விட்டும், அந்த ஊர்ல ஏற்படுகிற ஆபத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். ஒவ்வொருவருக்கும் வரலாறு இருக்கு, நேரம் ஆயிரும். அதே மாதிரி பெருமானார் என்ன செய்வாங்க அப்படின்னா, படுக்க போகும்போது என்ன செய்வாங்க, இந்த 3 சூறாவையுமே என்ன செய்வாங்க, 3 தடவை ஓதி கையில ஊதிக்கிட்டு என்ன செய்வாங்க, மேல பூராவதுக்கு முன்னாலே பின்னாலே தடகுவாங்களாம். அதனால என்ன செய்யற, இந்த சூரத்துல் முஅவ்விதத்தைன நம்ம ஓதணும். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, 6 செய்தி சொல்லியிருக்கேன். 7வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இந்த தஸ்பீக ஓதணும். நம்ம குரூப்ல கூட போட்டோம், யா அல்லாஹ் யா ஹஃபீல் அப்படிங்கிறத 100 தடவை ஓதணும். ஓதுனதுக்கு பிறகு என்ன செய்யணும், வல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், வல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அதை என்ன செய்யணும், ஒரு 3 தடவை ஓதணும். இந்த யா அல்லாஹ் யா ஹஃபீல்ங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமம். யா ஹஃபீல்னா பாதுகாப்போனேன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா சும்மா ஈஸியான வேணும், யா அல்லாஹ் யா ஹஃபீல், யா அல்லாஹ் யா ஹஃபீல், யா அல்லாஹ் யா ஹஃபீல் 100 தடவை ஓதுறது என்ன செய்யாது, ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அப்ப என்ன 2-3 நிமிஷத்துல ஓதி முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும், இதை என்ன செய்யணும், ஓதிவிட்டு வல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் இது என்ன செய்யணும், இந்த ஆயத்தை ஒரு 3 தடவை ஓதணும். அந்த ஆயத்துடைய சிறப்பை நான் ஜும்மாலே விரிவா சொன்னேன். அது எவ்வளவு பெரிய சக்தியானது அப்படின்னு கேட்டா, அது சூரத்துல் யூசுஃபனுடைய 64வது வசனம். அதை ஓதி அனுப்புகிற நேரத்திலே தான் என்ன செஞ்சாங்க, முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மற்ற பிள்ளைகளை நம்பி அனுப்புனதுனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணா போனார். ஆனா இதை ஓதி அனுப்புகிற நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சாரு, அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்துச்சு. அது அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆயத்து. இப்போ இதை ஒரு யார் என்ன செய்யறாங்க, வல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்ன செய்யணும், 3 தடவை ஓதுகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒரு கிடைக்குமாக எழுதுறாங்க. 7வது செய்தியாக. 8வது செய்தி என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளை அனுப்புகிற நேரத்துல அல்லது என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிற நேரத்துல இதை ஓதி அனுப்பணும். வல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்பதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஓதி அனுப்புகிற நேரத்துல அந்த பிள்ளைங்க பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வருவாங்க. முதல்ல நான் சொன்னது நம்ம ஓதிக்கிறோம் 3 தடவை. நம்முடைய வீட்டுல பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆயத்துல ஓதி அனுப்பிடும் அப்படின்னா எப்படி என்ன செய்யணும்னா, புனியாமில் அவர் பாதுகாப்போடு திரும்பி வந்தாரோ அது மாதிரி என்ன செய்ய, நம்முடைய வீட்டுல இருந்து பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற நேரத்துல அது ஓதணும். குறைஞ்சபட்சம் அது கூட ஓத தெரியல அப்படின்னா ஃபி அமான் இல்லாங்கிற வார்த்தையை பெருமான கட்டுத்தருகிறார். நம்ம வீட்டுல பிள்ளைங்க போறாங்கன்னா ஃபி அமான் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வாங்க என்பதாக நாம் சொல்லி அனுப்புகிற நேரத்துல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். 8வது செய்திக்குள்ள சொல்றேன். 9வது செய்தி சொல்றாங்க அப்படின்னா, காலை மாலை பெருமானா செய்வாங்க அப்படின்னா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அனைத்து படைப்புகளை தீங்கி விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது பெருமானா 3 தடவை ஓதுவாங்க. இது எவ்வளவு பெரிய சக்தியானது அப்படின்னு கேட்டா, விஷஜந்துக்களுடைய தீங்கை விட்டும் அது பாதுகாக்கக்கூடியது.
இன்னைக்கு விஷக்கடியினால ஏற்படக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்கே திருச்சியிலே ஒரு பெரிய ஒரு பெரியவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நம்ம விரிவாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒரு பெரியவங்க என்ன செய்யறாங்க, நீண்ட நெடிய காலமாக நீண்ட செலவு பண்ணி அதிகமான செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பெரும் மருத்துவ குழு வந்துட்டு என்ன செய்ய கண்காணிப்புல என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ ரிப்போர்ட் ஒரே ரிப்போர்ட் தான். என்ன அப்படின்னா, ஒரு விஷக்கடி ரத்தத்தில் அதை பரவி இருக்கிறது. அது என்ன, அதை சரி பண்ண முடியல. ஒரு மருத்துவ குழுவே தடுமாறுகிறது. அவன் என்ன அப்படின்னா, விஷக்கடி இருப்பது சில நேரத்தில் ஒரு விஷப்பூச்சி கடித்து விட்டால் அவரை மௌத்து வரைக்கும் கொண்டு போய் கொண்டு சேர்த்துரும். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அதனால என்ன செய்யற ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்க, பெருமானார் இதை ஓதுவாங்க. கௌதி கலிமாத்தில்லா காமாத்தி குளிகா மின்சரி மாகலங்களை ஓதுவாங்க. 9வது சொல்றேன். 10வது என்ன அப்படிங்கிட்டா, பொதுவாக வந்து கண்ணீர் இருக்கா இல்லையா, கண்ணீர் என்பது மிகப்பெரிய சக்தியானது. பெருமானா சொல்லுவாங்க, அல்ல என்ன ஹாப்புன், கண் திருஷ்டி உண்மையில் வாழ பெருமானா சொல்லுவாங்க. கண்ணீர் இருக்கா இல்லையா, ஒருத்தர் கல்லடியில தப்பிச்சாலும் கண்ணடியில தப்பிக்க முடியாது. அதனால வந்து கண்ணீருங்கிறது எல்லாத்தையும் இயற்கையா இருக்கதான் செய்யும். அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கண்ணீருங்கிறது ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இதை ஓதும். கௌதி கலிமாத்தில்லா இத்தாமாத்தி குலிஹா மின்குலி ஷைத்தானி வஹாமத்தி மின்குலி ஐனில்லாம்மா. இந்த யார் இதை ஓதுறாங்களோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கௌதி கலிமாத்தில்லா இத்தாமாத்தி குலிஹா மின்குலி ஷைத்தானி வஹாமா, அனைத்து ஷைத்தான்களை விட்டும், அனைத்து என்ன செய்யறது விஷஜந்துக்களை விட்டும், தீய கொடிய பார்வையிட்டால் பாதுகாவல் தேடுகிறீங்கிறத வந்து ஓதணும். பெருமானாஸ் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையான இமாம் ஹசன் ஹுசேன் அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, பெருமானாஸ் அவர்கள் இதை ஓதி ஊதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால என்ன செய்ய அப்படின்னா, கண்ணீரை விட்டு பாதுகாப்பதற்கு இதை ஓதுங்க. 10வது சொல்லிட்டேன். 11வது என்ன அப்படிங்கிறது வந்து, வாகனத்தில் ஏறும்போது ஓதக்கூடிய துவா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், ஜும்மாவிலே சொல்லிக் கொடுத்தேன். வாகனத்தில் அது எப்படி உட்கார்ந்து ஓதணும் அப்படின்னா, அதனுடைய அசல்ல முழுமையா எப்படி ஓதணும் அப்படின்னா, வாகனத்தில் ஏறுறதுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லி வாகனத்தில் ஏறி அமர்ந்ததுக்கு பிறகு பெருமானாருடைய சுன்னத் இது. பெருமானார் என்ன செய்வாங்க அப்படின்னா, சுஹுருஃபினுடைய 13, 14 இது 2 ஆயத்தை ஊதுவாங்க. சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இதை பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு தடவை ஓதுவாங்க. ஓதியதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை 3 தடவை சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர்ங்கிறத 3 தடவை சொல்லுவாங்க. பிறகு பெருமானார் ஒரு துவா செய்வாங்க, சுப்ஹானக இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. யார் இதை ஓதுகிறார்களோ இவரை கண்டு அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி அடைகிறார்களாக பெருமானார் சொல்றாங்க. அதனால என்ன செய்யணும், இந்த துவா வாகனத்தை போகிற நேரத்தில் என்ன செய்யணும், இதை ஓதி விட்டோம் என்று சொன்னால் வாகன விபத்தை விட்டு பாதுகாக்கப்படுது. நிறைய பேர் இறந்து போறாங்க இல்லை, அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க, இளவயது உடையவங்க வாகனத்தில் என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க. இதுக்கு என்ன செய்யுது, நம்ம நிதானமா ஓட்டுறது மட்டும் இல்லாம இதை ஓதுகிற நேரத்தில் நான் என்ன செய்யற பாதுகாக்கப்படுது. 11 சொல்லிட்டேன். 12வது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள போயில சலாம் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு கேட்டா அந்த வீடு பாதுகாப்பா இருக்கு. பல பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னா இவருக்கு நிம்மதி இருக்காது. வீட்டுக்குள்ள போறதே பிடிக்காம ஒருத்தர் தெருவிலே ஊர் சுத்திட்டு இருப்பாரு சில பேர். சிலர்னா வந்து இவர் வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்காது. அப்படி ஆகி போகுது. ஏன்னா வந்துருச்சா, வீட்டுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி இல்லாம அந்த வீடு அமைதியா இருக்கணும் அப்படின்னு பெருமானா சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள போல சலா சொல்ல போகணும். பெருமானா சொல்லுவாங்க, சலாசத்துல்லாஹி அலல்லாஹி. 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். ஒன்று வீட்டுக்குள்ள போகல சலாம் சொல்லவர், 2வதாக பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர், 3வதாக என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடியவர், போருக்கு செல்லக்கூடியதாக பெருமானா சொல்லுவாங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ள போல சலாம் சொல்ல வேண்டும். இதை கேட்டவரை கடைபிடிக்க அல்லாஹ் அருள். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.